நான் கோட்டு படம் பார்க்க வந்தேன். நம்ம தளபதி வந்து கோட்டுன்ற டைட்டிலுக்கே வந்து அவருக்கு தான் அந்த ஸ்டோரி ஒத்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுமாரி ஃபுல்லாகவே வந்து காம்போ வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் இருந்தது. ஃபைட்டு, பைஸ் ரேசிங்கு, நம்ம ஓல்டு தளபதியை என்னென்ன போட்டதை வந்து தளபதிக்கு ஒரு க்யூட்டான ஹீரோ தான் அவர். லவ்லி பாய், சாக்லேட் பாய், நிறைய பேர் வித்தியாசமான ஆங்கிளில் சொல்லிட்டு போகலாம். அதுமாரி ஆங்கிளில் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை இல்லாமல் கூட எடுப்பார். பிரேம்ஜி இல்லாமல் சத்தியமாக எடுக்க மாட்டார். அதனால் பசங்க வந்து பிரேம்ஜியே வந்து ஒரு அவருடைய உள்ளே இருந்தாலும் மட்டும் போதும், பிரேம்ஜியோடைய ஃபேஸை பார்த்தாலே மட்டும் போதும், பக்காவாக நிறைய பேர் அவருக்கோசமே உள்ளே வந்து படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பிரேம்ஜியும் தளபதியும் நடிச்சிருக்காங்க, சேர்ந்து செம்ம காம்போல நடிச்சிருப்பாங்க. வெங்கட் பிரபு வந்து ஏற்கனவே வந்து தளபதியோட வந்து வித்தியாசமான ஆங்கிளில் கதையை செதுக்கி வச்சிருந்தாரு. தலைக்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்காவாக வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. அதனால் ஒரு சில இடத்துல மைனஸ் மார்க் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் பக்காவாக கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து சில இடத்துல நிறைய படத்தில் வந்து தளபதி, கில்லி, நிறைய படத்தை சொல்லிட்டு போகலாம். சின்ன சிங்கிள் ஷாட்டு வந்து மேக்சிமம் வெங்கட் பிரபு சொருவி வச்சிருக்கிறதுன்னு தான் நான் இந்த படத்தில் நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், தளபதி ரசிகர்களுக்கே தெரியும், தல ரசிகர்களுக்கு, ரஜினி ரசிகர்களுக்கு, கமல்ஹாசன் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கே தெரியும். ஸ்டோரியில் வெங்கட் பிரபு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லேருந்து தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த முக்கியத்துவம் படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, எல்லாருமே எதிர்பார்க்குது மியூசிக் எதிர்பார்ப்பீங்க. இவனை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க. தலைவனை வந்து ட்ரோல் பண்ணுறான். ஒவ்வொருத்தனும் வந்து அவர் மியூசிக் கேட்டு தான் தூங்குறீங்க. ஒரு பைக் ட்ராவல் பண்ணும்போது மியூசிக் கேட்குறீங்க, அவங்க அப்பா மியூசிக்கும் கேட்குறீங்க. அவர் எப்படா மனசாட்சி இல்லாமல் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க. படத்தை உள்ளே போய் பாடுறா, ஸ்க்ரீனில் நரம்பு தளிச்சு வந்துடும். உங்களுக்குலாம் ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படா கற்றுக் கொடுத்தீங்க தலைவா? நீ கேட்ட ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டல, ஓல்டு 90s ஹீரோ, காதல் மன்னன், பேரை வந்து வேற லெவலில் சொல்லலாம், மைக் மோகன். ஓகேவா? அவர் தான் தளபதிக்கு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. லைலா மேம் அவங்களும் பேரிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது லவ் சாங் ஒன்று வசீகரா படத்தில் 2 பேரும் பேர் பண்ணாங்க பாரு. இப்போ பார்த்தா வயசான மாரியா இருக்கிறாங்க. யோ அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிற மாதிரியே இருக்கிறாங்க 2 பேரும். தளபதியும் சிம்பாரி கொடுத்த கேரக்டரு பக்காவாக இருக்கு. தளபதி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து ஈவன் இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் பட்டத்தை கொடுப்பாங்க. வெங்கட் பிரபு எஸ்ஏரை வச்சு செதுக்கினாரு. சொல்லவே தேவையில்ல, மரண இட்டு. நம்ம தலையை வச்சு செதுக்கினாரு, மரண இட்டு. தளபதியை வித்தியாசமான ஆங்கிளில் கொடுத்துருக்காரு. அவர் தான் வெங்கட் பிரபு டைரக்டர். பிரேம்ஜி அவங்க தம்பி சொல்லவே தேவையில்ல, வெங்கட் பிரபு இருக்கிற இடத்துல வந்து பிரேம்ஜி இருப்பார். லைலா மேம், மைக் மோகன் நம்ம ஓல்டு ஆர்டிஸ்ட்டு, அவர் தான் ஹீரோவாக வில்லனாக பண்ணியிருக்காரு தளபதி கூட. நம்ம சாக்லேட் பாய் பிரசாந்த் தளபதிக்கு ஃப்ரெண்டு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. தோல் கொடுக்குற நண்பன் அவனும் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஹீரோனி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பேர் என்னதுன்னா சிம்ரான் மேமா, சினேகா மேம், அவங்க தான் பேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 பேர் பேரும் பார்த்தீங்கன்னா 80ஸ்லேயோ 90ஸ்லேயோ வசீகரா படத்தில் வந்தது. எனக்கு படம் லவ் ஸ்டோரி செம்ம ஆங்கர், செம்மையாக பிடிச்சிருந்தது. அதே லவ் ஸ்டோரி, அதே பேர். இப்போ பார்த்தீங்கன்னா வயசான மாதிரியே சொல்ல முடியாது. ஸ்க்ரீனில் பேரை வந்து வாரி சாப்பிட்டு போயிடலாம். சுற்றி போட்டுருங்க தயவுசெய்து. படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா தளபதிக்கும் இந்த படத்துக்கே முக்கியமாக சுற்றி போட்டுருங்க. யாராக இருந்தாலும் கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க, ஒரு கழுப்புறம் அந்த தாமலை தட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஸ்க்ரீன் முன்னாடி வச்சு ஒரு சுற்றி போடுங்க. ஏன்னா அழுகு போட்டுரும் நம்ம டோட்டல் அந்த டீமுக்கே. ஓகேவா? அந்த டீமுக்கே சுற்றி போடுங்கன்னு நினைக்கிறேன். பூசணிக்காய் சுற்றி போ, உலக அழகி ஐஸ்வர்யாவே மிஞ்சி, நயன்தாராவும் மிஞ்சி இப்போ எல்லார் மனசுலையும் கவர் பண்ணி இடத்த பிடிச்சவங்க தான் நம்ம த்ரிஷா, லவ்லி த்ரிஷா. 96 அவங்க அந்த இடத்த பிடிச்சவங்க வந்து சொல்ல தேவையில்ல. நம்ம தளபதி கூட செம்ம ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்தது. சொல்ல தேவையில்ல. அதுவும் அந்த செகண்ட் 2 கேரக்டர் வேறு பண்ணியிருக்கேன் நம்ம தளபதி. அதில் ஒரு 2 கேரக்டருக்கும் கொடுத்த கேரக்டர் அவங்களுக்கு என்னென்ன ஸ்டோரி கொடுக்கணுமோ, வெங்கட் பிரபு என்ன மாதிரி இடத்துல யாருக்கு போஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுக்கணுமோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டேருந்து கவர் பண்ணி ஆக்டிங் பக்காவாக வாங்கிட்டாரு. படம் வந்து நான் பார்த்தா போலக்கும் இந்த படம் வந்து மரண 8 கலெக்ஷன் எல்லா ட்ரிபிளரு, ஜெயிலரு எல்லா படத்தையும் இந்த படம் வந்து 2 நாளில் 1000 கோடி கன்ஃபார்மாக அடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 கோடிக்கு 2 நாளில் வாரி சாப்பிட்டு போயிடும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வருஷத்தில் தளபதி படம் தான் இட்டு மரண இட்டு உச்சந்தலையில் தொட போகுது. வானத்தையே வந்து கீச்சின்னு காசு கொட்ட போகுது. அதுமாரி இடத்துல கன்ஃபார்மாக இந்த படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பிரச்சனையை தாண்டி தான் வெளியே வருது. சொல்ல தேவையில்ல, தளபதி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது அப்டேட் வந்து
தலைவர் வந்து 3 அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. 3 படத்துக்கு மேல நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு தெரியல. ஆனா வேண்டுகோள் தளபதி ரசிகர்களுக்கு மூலியமா நான் வைக்கிறேன், விஜய் பிளாக்கி வைக்கிறேன். அண்ணா தளபதி அண்ணா, உங்க ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்கன்னு நான் வைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பேஸை வந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு 1000 கோடி மக்கள்கள், இன்னும் கோவில் நீங்க படம் நடிக்கலன்னா கோவில்ல வந்து விளக்கேத்தி பூஜை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஸ்கிரீன்ல உங்க பேஸை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.